பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ரஞ்சன். சமீபத்தில் படிச்ச ஒரு விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை ஊர்ல ரோஜா முத்தையா அப்படிங்கிற ஒரு தனி நபர் தன்னோட வீட்டுல 1,00,000 புத்தகங்களை வச்சிருக்காரு. தன்னோட வீட்டை ஒரு புத்தக ஆலயமாவே வச்சிருக்காரு. கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு பிறகு இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது அவரோட வீட்டுல தான். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற பிரபலங்கள் அவங்க படிச்ச புத்தகங்கள்லேருந்து அவங்களை பாதித்த பிடித்த விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் நாம் பார்க்க இருக்க பிரபலம் பேச்சாளர், எழுத்தாளர், ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னர், குறுகிய மக்களை அறிந்த சைக்காலஜி துறையில எக்ஸ்பர்ட் திரு முத்தையா ராமநாதன் அவர்கள். வணக்கம் திரு முத்தையா ராமநாதன். வணக்கம் ரஞ்சன். எங்க நிகழ்ச்சிக்கு வந்தது உண்மையில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க கார்ப்பரேட் ட்ரைனரும் கூட. நிறைய கார்ப்பரேட் ட்ரைனர்ஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜி பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்களோட முயற்சினால அவங்களோட வேறு சில பழக்க வழக்கனால அதுல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் நீங்க யூ ஹேவ் அ பேக்ரவுண்ட் இன் சைக்காலஜி ஆல்சோ. பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. இதை தவிர ஒரு எழுத்தாளரும் பேச்சாளரும் இருக்கிறீங்க. உங்களுக்கு பாலிய காலத்துல இருந்து பாட புத்தகங்களை தவிர புத்தகங்களை படிக்கும் பழக்கம் எப்படி உருவாச்சு? இன்னைக்கு ஒரு அக்ளைம்டு ஸ்பீக்கரா, ரைட்டரா வந்த அந்த பாதை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துங்க. எடுத்த உடனே சொல்லணும்னா, என்னுடைய அப்பா நாகமுத்தையான்னு பேரு, குழந்தை கவிஞர். அந்த காலத்துல குழந்தை எழுத்தாளர் சங்கத்துல செக்ரட்டரியா இருந்திருக்கிறாங்க. தமிழ் எழுத்தாளர் சங்கத்திலையும் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்போ வீட்டுல எப்ப பார்த்தாலும் எல்லா இடங்களையும் புத்தகமா இருக்கும். ஒருத்தர் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட உங்களை உட்கார வைக்கிறது இந்த சேர்ல இருக்கிற 4 புக்கை எடுத்துட்டு தான் உங்களை உட்கார வைப்போம். ஸோ புத்தகங்களுக்கு நடுவில் தான் நான் வளர்ந்தேன். அதனால கையில கிடைக்கிற போது எல்லா புத்தகத்தையும் படிச்சிடுறது. இதுதான் வேணும் அதுதான் வேணும் கணக்கு இல்லை. அது மாதிரி சின்ன வயசுல படிக்கிற போது எனக்கு புதுசா ஒருத்தர் கதையோ இல்லை ஒரு ஜோக் எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்பேன். அதுல பாட புத்தகங்கள் படித்தது மிக மிக குறைவு. நீங்க சொன்னது போல மற்ற புத்தகங்கள்ல தான் ஈடுபாடு அதிகமா இருந்துச்சு. அதுல படிக்கிற பழக்கம் இயல்பாவே இருந்தது. இப்போ நான் என் வீட்லயே ஒரு சின்ன நூலகம் வச்சிருக்கிறேன். ஒரு 5000 புத்தகங்கள் இருக்குது. எல்லாமும் தன்னிலை வளர்ச்சி சம்பந்தமானது, மனவியல் சம்பந்தமானது, இல்லை HRD மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான புத்தகங்கள். மனநல மருத்துவம் சம்பந்தப்பட்ட சைக்கோ தெரப்பின்னு சொல்லும், அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ புத்தகங்களுக்கு நடுவில் வளர்ந்ததுனால புத்தகங்கள் பிடிக்கும். ஸோ இப்படிதான் வளர்ந்துட்டேன். இப்போ எங்களோட நீங்க பகிர்ந்து போற புத்தகங்களும் கிட்டத்தட்ட அதே தலைப்பை ஒட்டியவை தானா? ஆமா, தன்னிலை வளர்ச்சி தொடர்பானவை தான். சரி. நான் எழுதிய புத்தகம் ஹிப்னாட்டிசம் பற்றிய தமிழ் புத்தகம். அது அந்த மாதிரி புத்தகங்களும் ரொம்ப குறைவு தான் இல்லைங்களா? குறைவுதான். பெரும்பாலும் உலகம் பூராவுமே பாத்தீங்கன்னா, சென்னை, தமிழ்நாட்டை, இந்தியாவை விட்டுருங்க, உலகம் பூரா பாத்தீங்கன்னாலே நம்ம ஹிப்னாட்டிசம் சொன்ன உடனே மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. 2 அடி தள்ளி நிக்கலாம்ங்கிறாங்க. உன் கண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அவரை ஹிப்னாடைஸ் பண்ணுங்க, எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தவறான எண்ணங்களை கலைந்து விட்டு நிஜமாவே ஹிப்னாட்டிசம் என்பது, அறிவியல் என்பது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, கற்றுக்கொள்வது நல்லது, வாழ்க்கையில வின் பண்றதுக்கு உதவும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும். அந்த மாதிரி சமாச்சாரங்கள் சொல்லி தர்றோம். சென்னையில இந்த ஹிப்னாட்டிசம் வட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில ஹோட்டல் பாம் ரோல்ல நடக்குது. 40 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. இது 41வது ஆண்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பா உங்க பேக்ரவுண்டை பார்க்கும்போது நீங்க பேச போற புத்தகங்களும் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா எங்களுக்கு தோணுது. எந்த புத்தகத்தை பத்தி முதல்ல பேச போறீங்க? முதல்ல எடுத்தோம்னா இந்த ஸ்டீஃபன் கவி 7 Habits of Highly Effective People அப்படிங்கிறது. இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். இந்த நான் சொல்கிற எல்லா புத்தகமே என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி போட்டவை, புரட்டி போட்டவை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியவை. இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லலாம், தாக்கம் சொல்லலாம், இம்பாக்ட்ன்னு சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், இது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். 7 வெற்றிக்கு 7 நல்ல வழிகள் அப்படின்னு இவர் ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. இவர் அடிப்படையில வெற்றியாளர்கள் நிறைய பேர் படிச்சு பார்க்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி வெற்றியாளர்களா இருக்கிறாங்க, எந்த துறையா இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லை பொறியாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் துறையில் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள். அப்புறம் அதுல ஒரு காமன் த்ரெட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். எல்லார்கிட்டையும் சில பண்பு நலங்கள், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க, குவாலிட்டிஸ், அந்த வேல்யூ சிஸ்டம் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை கொஞ்சமா கண்டென்ஸ் பண்ணி முக்கியமாக ஒரு 7 குணங்கள் இந்த வெற்றியாளர்கள் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்றாரு.
அதுல முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு, தானாக எடுத்து போட்டு செயல்படுதல், இனிஷியேட்டிவ் சொல்றது. இன்னொருத்தர் சொன்னதுக்கு அப்புறமா நான் செய்யாம, கூப்பிட்டதுக்கு அப்புறமா இது பண்ணாம நானா செய்றேன் அப்படின்னு எடுத்து போட்டு செய்யறது. வாலண்டரிலி, வில்லிங்லி, ஒலிஷனலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மனமும் வந்து ஆசையோடு விருப்பத்தோடு நாம எடுத்து போட்டு செயல்படுதல். அந்த வில்லிங்னஸ் வேணும், ஏதாவது கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் இருக்கணும் முதல்ல. அடுத்தது உங்களுக்கு கடைசியா என்ன வேணும், இறுதியாக எதை நோக்கி போகிறீர்கள், பிகின் வித் தி அல்டிமேட் எண்ட் இன் மைண்ட்பாங்க. இந்த புதிர் பற்றிய இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, மேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வழியா போய் அந்த வழியா போய் கடைசியில அந்த வடையை போய் கண்டுபிடிக்கணும், இந்த நரி எப்படி போகும்னு கேட்பாங்க. நீங்க பேனா வச்சு கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மாவட்டி நின்னுரும், ஒரு பிளாக் ஒரு சுவர் வந்துடும் தடை, திரும்ப வந்து முதல்ல இருந்து போவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நரிய வடைக்கு கொண்டு போக கூடாது, வடையில இருந்து ஆரம்பிச்சு அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கரெக்டா நரிக்கிட்ட வந்து சேர்ந்துரும். எல்லாரும் பண்ணுகிற தவறு நரிய கூட்டிட்டு போறது, வடையில இருந்து தொடங்கணும். பிகின் வித் தி எண்ட். மினிமல் ரூட்ஸ் தான் அதுக்கிட்ட, அது வடைக்கு ஒரு ரூட் தான் இருக்குது. ஆமா, நரிக்கு 4 மினிமல் ரூட்ஸ் தான் அதுக்கு இருக்கும். ஓகே, அதனால அந்த இடம் எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் பேஷன், அது பேர் ஆர்வம் சொல்லுவோம் தமிழ்ல, தனியாத ஒரு தாகம், இதுக்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக வில்லிங்லி சாக்ரிஃபைஸ் பண்றது. அது ரெண்டாவது. அது ரெண்டும் முடிவு பண்ணோம்னா நானா எடுத்து போட்டு செயல்படணும், எதை நோக்கி போறேன்னு முடிவு பண்ணிடணும், எதை முதல்ல பண்ணணும்னு தெரியும். அப்ப இதுதான் பண்ணணும் தெரிஞ்சிருச்சுன்னா எது முதல்ல பண்ணணும் தெரியும். அப்ப நாம செய்யறது நமக்கு நினைத்த கோலுக்கு கொண்டு போய் விடுமா, இந்த இலக்குக்கு சென்றடைய வேண்டிய செயலை தான் நான் செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம எது பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ எதை முதல்ல பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். பல நேரங்களில் நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நாள் பூரா வேலை பார்த்தேன், ஆனா ஒன்னும் ஒரு முழுமையான ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இலக்கை நோக்கி போகல. 28 ஃபைலை கிளியர் பண்ணாங்க, கிளியர் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபைலை தொடவே இல்லை, அந்த கோப்பு அப்படியே நின்று போயிருச்சு. அதனால அது ஒண்ணு பார்க்கணும். இந்த 3த்தையும் பார்த்தோம்னா தன்னிலை வளர்ச்சி கிடைச்சிடும் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது நீங்க எப்பவுமே மக்களோட சமுதாயத்துல இயங்குற காரணத்தினால அவங்களோட தொடர்பு கொள்ளணும். அப்ப நமக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு நீ முதல் ரேங்க் வாங்க அப்படின்னுட்டு. இப்போ புதுசா கற்றுக் கொடுக்குறோம் நாங்க, எல்லாரையும் வெற்றி பெற வச்சா நீ வெற்றியாளனாக மாற முடியும். அப்போ ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ண வைக்கலாம், படிப்புல வின் பண்ண வைக்கலாம், கஸ்டமர் வாய்ப்பாளர் வாங்குறவர் இருக்காரு இல்லையா, வாடிக்கையாளர், அவரை வின் பண்ண வைக்கணும், அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வின் பண்ண வைக்கணும், மேலாளரை வின் பண்ண வைக்கணும், தொழிலாளியை வின் பண்ண வைக்கணும். எவ்வளவு பேரை நம்ம வெற்றியாளர்களா உருவாக்குறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி. வின் பண்ணணும்னா வின் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க, தோற்கடிப்பது அல்ல. ரொம்ப காலமா அதான் சொல்லி கொடுக்கப்பட்டது, மாற்றணும். அடுத்தது புரிந்து கொள்ளுங்கிறாங்க. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்காமல், இது நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிறீர்களா, மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுல பேசுறீங்களா, நடந்து கொள்ளுகிறீர்களா, அது ரெண்டும் முக்கியம். நம்ம எல்லா நேரமும் மத்தவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்கணும், மத்தவங்க தான் நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே பிரச்சனை அவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு. நான் வந்து நம்பிக்கை உகந்தவனாக, நான் வந்து புரிந்து கொள்ளப்படுகிறவனாக, நான் அன்பு செலுத்தக்கூடியவனாக நான் முதல்ல மாறணும்னா அதுக்கப்புறம் வரும். என்ன நீங்க ரஞ்சன் நம்புங்கன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நம்புற அளவுல நான் நடந்துட்டா நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரஸ்ட் ஷுட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அதனால முதல்ல புரிந்து கொள்ளணும், நாம புரிந்து கொள்ளுகிற அளவுல நடந்து கொள்ளணும். மற்றவங்களை புரிந்து கொள்வது அடுத்தது வரும், நான் முதல்ல ஆரம்பிக்கணும். சரி சரி. அதுக்கும் அடுத்தது இணைந்து செயல்படுதல் சொல்றது. பல நேரங்கள்ல இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. டீம் ஒர்க், தனித்தனியா எல்லாரும் பெரிய புத்தாளிகளா தான் இருக்கிறாங்க. டீம் ஒண்ணு வர்ற போது சரியா வர மாட்டேங்குது, குழு மனப்பான்மை இல்ல. அந்த குழுல இணைந்து செயல்படுறவங்க, நல்லா செயல்படுறவங்க தலைமை பொறுப்புக்கு நாளைக்கு வர முடியுது. அதனால இணைந்து செயல்படணும்னு சொல்றாரு. அதாவது மற்றவங்களை வின் பண்ண வைங்க, மற்றவங்களை புரிந்து கொள்கிற அளவில் நடந்து கொள்ளுங்கள், இணைந்து செயல்படுங்கள். இது 3 பண்ணீங்கன்னா மற்றவங்களோட வாழ்க்கை இனிமையா இருக்குங்கிறார். சோ அந்த 7 ஹேபிட்ஸ்ல வந்து இப்போ ஒரு 4 வரைக்கும் நம்ம 3-6 பண்ணிட்டோம். 3-6 எடுத்து போட்டு செயல்படுதல் ஒண்ணு, இறுதியில் என்ன வேணும்னு எதிர்பார்த்து அதுக்கேற்ற வேலை பண்ணுங்க, எதை முதல்ல பண்ணணுமோ அதை பண்ணுங்க, மற்றவங்களை வின் பண்ண வைங்க, மற்றவங்களை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்கிற அளவில் நடந்து கொள்ளுங்கள், மற்றவங்களோட இணைந்து செயல்படுங்கள். இது 6. இந்த 6ஐயும் தினமும் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது 7வது. ஓகே. இந்த கத்தியை தீட்டுங்கிற மாதிரி மரத்தை வெட்ட போற ஆளு தினமும் கத்தியை தீட்டிட்டு போனா மிக சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடலாம். அதனால புத்தியை தீட்டுங்கிற மாதிரி கத்தியை தீட்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எக்ஸலன்ஸ் இஸ் an everyday activity. ஒரு நாள் மட்டும் சிறப்பாக செயல்பட்டு விட்டுறது இல்லை, எப்போதுமே சிறப்பாக செயல்படுது. இந்த 6ஐயும் எல்லா நாளிலும் எல்லா காலகட்டத்திலும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா
வெற்றி பெறலாம்னு ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. ஒரு அருமையான புத்தகம் இது. வெற்றி பெறறதுக்கான 7 சூத்திரங்கள் அப்படின்னு சொல்றது வந்து நான் 7வது வந்து பயங்கர பிரம்மாண்டமா ஏதோ ஒண்ணு இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். நான் இந்த 6ஐயும் ஒழுங்கா டெய்லி செய்யுங்க. அது பண்ணாலே 7வது. அடுத்து எந்த புத்தகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்? அடுத்து ஜென்னி டிட்ஸ்லர் அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மேக் திஸ் இயர் யுவர் பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஆண்டை உங்கள் வாழ்க்கையின் சிறப்பான ஆண்டாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது அவங்க எழுதின புத்தகம் இது. யுவர் பெஸ்ட் இயர் ஏற்றம் வாங்குது. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில நீங்க இதுவரை செய்த சாதனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அதை பற்றி ஒரு 10 விவரங்கள் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறமா ஆகான்னு இருக்கிற போது அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நீங்க சந்தித்த ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், எம்பாரஸ்மெண்ட், டிசப்பாயின்மெண்ட், அதை பத்தி லிஸ்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. அது போட்டு முடிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது இதனால நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு தோல்வி வர்ற போது நம்ம ஒரு பாடம் கத்துக்கிறோம். அந்த பாடங்களை பட்டியலிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த தோல்வியின் காரணமாக, இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் போனேன், 4 பேர் கிண்டல் பண்ணாங்க, அவமானப்பட்டேன், இப்போ என்ன முடிவு எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா இனிமே நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க, இதனால இந்த அடிபட்டதன் காரணமாக, தோல்விகளின் காரணமாக, ஏமாற்றங்களின் காரணமாக நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களை நீங்களே குறுக்கி கொண்டீர்கள், நிறுத்தி விட்டீர்கள், தடுத்து விட்டீர்கள், உங்க வளர்ச்சிக்கு நீங்களே தடையா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய பர்சனலா வேல்யூ சிஸ்டம் என்ன, பண்பு நலன்கள், நல்லவனா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சம்பாதிக்காத காசை தொடக்கூடாது, மற்றவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, இது ஜாதி மதங்களை தாண்டிய மனிதனா இருக்கணும், ஆண்களும் பெண்களும் சமம்னு நினைக்கணும், எல்லாரும் இணைன்னு நினைக்கணும், இந்த எல்லை கோடுகளை கூட தாண்டி உலகமே ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரணும். இந்த மாதிரி பண்பு நலன்கள் உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க வாழ்க்கையில் பங்கு பெறுகிற ரோல் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நானே ஒரே நேரத்துல நான் அப்பாவாகவும் இருக்கேன், பிள்ளையாவும் இருக்கேன், அண்ணனா இருக்கிறேன், தம்பியா இருக்கிறேன், என்ன ஒரு சமுதாய அமைப்புல ஒரு இடத்துல பொறுப்புல செக்ரட்டரியாவோ பிரசிடென்டாவோ இருக்கிறேன். அப்போ என்னென்னலாம் நான் ரோல் பிளே பண்றேன். அப்படி சுத்தி வர பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 ரோல் கிடைக்கும். ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 5 ரோலும், வெளியில நண்பர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு 5 ரோலும், 10 கதாபாத்திரங்கள் உங்களுக்கு இருக்கு. எதையுமே நீங்க ரிசைன் பண்ணிட்டோ டைவர்ஸ் பண்ணிட்டோ இன்னொரு இடத்துக்கு போகல, எல்லாமும் இருக்கு. ஒரு இடத்துல ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ அந்த கோல் என்னன்னு, அந்த ரோல் என்னன்னு பார்க்க சொல்றாங்க. அந்தந்த ரோல்ல என்ன கோல்னு கேட்குறாங்க. இப்போ நான் கணவனா இருந்தேன்னா அப்ப மனைவிக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நான் தகப்பனா இருந்தா என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நண்பனாக இருந்தா என் நண்பர்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு அமைப்புல குழுவில் இருந்தேன்னா குழுவில் இருக்கிறவங்களோட சேர்ந்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்தா அலுவலகத்துக்கு என்ன வேணும்னு பார்க்கணும். ஸோ நீங்க எந்த ரோலோ அந்த ரோல் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ, அலுவலகம் எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்த மேனேஜர் சொல்லுச்சு, ஒரு பப்ளிக்ல எனக்கு ட்ரெயினர்னு பேர் இருக்குது, வீட்டில் எனக்கு அப்பான்னு பேர் இருக்குது, கணவன் பேர் இருக்குது. அந்த ரோல் யார் கொடுத்தாங்களோ அவங்க மகிழ்ச்சி அடைகிற அளவுல நான் சில வேலைகள் செய்யணும். நான் இதுதான் சொல்லக்கூடாது, இந்த ரோல்ல அவங்க மகிழ்ச்சி அடையணும். அந்த ஏரியா ஒன்று பார்க்க சொல்றாங்க. இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் இல்லாம சும்மாவே நான் அச்சீவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வராது. இது தெளிவா இருக்கு. என்ன வேணும், என்ன ஏமாந்தீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, அது எப்படி உங்களை குறுக்குது, இப்போ உங்களுடைய பண்பு நலன் என்ன, என்னென்னலாம் ரோலு, எது முக்கியமான ரோல், அந்த ரோல்ல என்னென்னலாம் வேலை பார்க்க போறீங்க, இந்த ரோலை எப்படி இந்த ஆண்டுக்கு முடிக்க போறீங்க, இந்த மாதிரி பார்க்குற போது கிளியரா ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, ஒரு நல்ல திட்டமிடல் இருக்குது, வழிமுறை தெரியுது. அந்த விதத்துல இது ஒரு அருமையான புத்தகம். இப்போ அடுத்து எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்? நான் இது வரைக்கும் பார்த்த 2 புத்தகங்களுமே வந்து ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக்குவதற்கான 2 மிக முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு தோணுது. சோ அடுத்து நீங்க என்ன புக்கை பத்தி? அடுத்து அன்காமன் விஸ்டம் அப்படின்னு ஒரு புத்தகம், ஃப்ரிட்யாஃப் கப்ரா அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. பேசிக்கா ஒரு பிசிக்ஸ்ல பெரிய ஆளு, மேத்ஸ் சொல்லுவாங்க, அவரே சரியான, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அந்த புத்தகத்தை எழுதியவன் இவர் தான். இவர் எழுதி இந்த புத்தகம் அன்காமன் விஸ்டம், அதாவது விஸ்டம்னா ஞானம் சொல்றது, விவேகம், ஒரு தெளிவு. இவர் காமனா இல்லாமல் அன்காமன் அப்படிங்கிறாரு. எல்லா இடத்திலும் காணப்பெறாத, கிடைப்பதற்கு அரியதான விவேகம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விவரங்கள் இருக்குது. அதுல சொல்றாரு, இவர் கையில காசே இல்லாமல் கையில இருக்கிற காசெல்லாம் வச்சு ஒரு பயிற்சி வகுப்பு அட்டன் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு ப்ரோக்ராம்ல போய் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்றதுக்காகவோ எங்க இருந்தோ வந்துட்டு கையில இருக்கிற சட்டை பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவர் அங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தங்குறதுக்கு ஹோட்டலுக்கு காசு இல்லைங்கிறதுனால எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி படுத்தெல்லாம் தூங்கி இருக்கிறாரு. மிக குறைவாக டீ பண்ணு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு, ஆனா அந்த பயிற்சி வகுப்புக்கு மட்டும் ஒழுங்கா போயிடுவார். அங்க இவர் பேச வாய்ப்பு கிடைச்சா பேசிடுவாரு, அங்க இல்லைன்னா அவங்க பேசுறதை கேட்டு கற்றுக்கொள்வார்.
கையில காசு இல்லாத இடங்களுக்கெல்லாம் தேடி 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 போய் கற்றுக்கொண்ட ஆள் இவர். இன்டெலெக்சுவல் டயலாக் ரொம்ப அழகான புத்தகம். ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அன்காமன் விஸ்டம். அடுத்து எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் சார்? அடுத்து ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்னு ஒரு புத்தகம், ரிச்சர்ட் பாக்ஸ் எழுதினவர். இவர் வந்து கனவுகளை பற்றி ஏராளமான ஆராய்ச்சி பண்ணவர். இந்த தன்னிலை வளர்ச்சி சம்பந்தமா ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். இது இந்த புக்கு எடுத்தீங்கன்னா மொத்தமே 60 பக்கம் இருக்கும். 60 பக்கத்துல 30 பக்கத்துக்கு வெறும் பறவை படமா போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா படங்களும் பறவை படமா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள இந்த புக்கை ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். ரொம்ப போல்டாக தான் எழுதி வச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடல் நாரையை பற்றியது, சீகல்னு சொல்றாங்க இல்லையா, அது. இந்த சீகல், எல்லா சீகளோட வேலை என்னன்னா, காலைல எழுந்திருக்கும், கூட்டத்தோட இருக்கும், மீன் பிடிச்சி சாப்பிடும், தூங்கிடும். இந்த ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுது, நான் எவ்வளவு உயர பறக்க முடியும் அப்படின்னு தேடுது. கஷ்டப்பட்டு 1000 அடி 2000 அடி 3000 அடின்னு அது மேல 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 பறக்குது. பறந்துட்டு ரொம்ப வேகமா கீழே எவ்வளவு வேகமா இறங்க முடியும்னு பாக்குது. அதுக்காக அது ரெக்கையை விரிச்சு பறக்குது. இறங்குற இடத்துல ரெக்கையை குறுக்கிக்கிட்டு வருது, தண்ணிக்குள்ள எப்படி இறங்கலாம்னுட்டு. ஒவ்வொரு தடவை அதை கண்ட்ரோல் பண்ணி இறங்கலாம்னு நினைக்கிற போது அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. நம்ம மோட்டார் சைக்கிள் ஸ்பீடை 40ல இருந்து 80 கொண்டு போனா கண்ட்ரோல் போயிடும். அந்த மாதிரி இது வேகமா பறக்கிற போது இது கண்ட்ரோல் போயிடுது. கீழே தண்ணியில வந்து படாலும் அடி வாங்கி அதுக்கப்புறமா சுருண்டு போய் கொஞ்ச நேரம் கடந்து திரும்பவும் விடுறதுன்னு திரும்ப மேல போகும். அந்த மேல இருந்து கீழே வேகமா வர்றேன்னு சொல்லும். இந்த மாதிரி இது பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் கிண்டல் பண்றாங்க, உனக்கு வேலை வெட்டியே இல்லையா, மீன் இங்க இருக்கிறத பிடிச்சி சாப்பிடாம உன் நேரம் அவ்வளவு தூரம் போக சொன்னது, உன் நேரம் இவ்வளவு வேகமா இறங்க சொன்னது, ரெண்டும் பைத்தியக்காரத்தனம் சொல்றாங்க. ஆனா இந்த பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வந்துருது. இது இயல்பாக ஒரு அந்த ஒரு சின்ன பையனை போல இல்லாம ஏதோ பைத்தியக்காரத்தனமா நாம செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்யறதுனால ஒரு சபையில இதை கூப்பிட்டு நிக்க வச்சு, நீ பண்றதெல்லாம் தப்பு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. இது நினைச்சிருச்சு நம்ம நல்ல காரியம் பண்றோம், பாராட்டு வாங்கலாம்னு வந்தது ஆசையா. நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்ற போது இது உடைஞ்சு போகுது. ஆனாலும் விடுறதுல நின்று திரும்ப 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 பயிற்சி பண்ணுது. ஒரு லெவல் தாண்டி மேல போகிற போது சடனா இந்த ஒளின்னு சொல்லுவாங்க, ஃபிளாஷ்ம்பாங்க, என்லைட்டன்மெண்ட்ம்பாங்க, ஜென்ல இது சட்டோரி கென்ஷோம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பளிர்னு ஒரு வெளிச்சம் கிடைக்குது, ஆஹான்னுட்டு. அது ஏதோ ஒரு பேரியரை, ஒரு தடையை தாண்டி அதை தாண்டி மிஞ்சி போயிடுது. அதை தாண்டி அது போகிற போது அந்த இடத்துல இன்னும் ஒரு 100 நாரைகள் இருக்கு. இது பார்த்துட்டு ஆச்சரியப்படுது, நீங்கெல்லாம் எங்க வந்தீங்கன்னு. நாங்களும் உன்னை போலத்தான். வேகத்தை கண்டுபிடிப்பது எப்படி, பெர்ஃபெக்ஷன்னா என்ன, இது உன்னதம், சிறப்பு, எக்ஸலன்ஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதா முயற்சி பண்ணவங்க நாங்கெல்லாம் தாண்டி வந்தவங்க அப்படின்னுட்டு. நீயும் வந்து எங்க குழுவுல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீகள்லாம் பண்ணாத ஒரு சில காரியங்களை இவங்க பண்ணி மேல போய் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அப்புறமா இதை என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க வந்துட்டோமே என்ன பண்ணலாம், இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிம்பாங்க. இந்த ஜொனாதன் லிவிங்ஸ்டன் சீகல்ங்கிறது இந்த சீகலோட பேரு. இது அப்புறமா ஃபிளெச்சர் சீகல்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்லி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி வா வா வான், வலிக்குதுன்னு சொல்லும், வேணாம் போதும் விட்டுருன்னு சொல்லும், டயர்டா இருக்குது கலப்பா இருக்குதுன்னு சொல்லும், இல்ல 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 வான்னு சொல்லி கொடுத்து இதை மேல தூக்கி கொண்டு வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு 60 பக்கம் தான் இருக்கும். இதை ஒரு 10 பக்கம் படிச்சு இந்த கதையோட ஓட்டம் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான். இதை படிக்கும் ஒரு தடவை படிச்சா போதும், அது திரும்ப திரும்ப படிக்க சொல்லும். உன்னதம்னா என்ன, சிறப்புன்னா என்ன, அதுக்கான பலி தாங்குகிற சக்தி, விடாமுயற்சி, ஒரு முயற்சி, ஆமா, ஒரு தானாக செஞ்சு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. அது வின் பண்ணி அது மேல போற போது ஒரு ஃபிளாஷ் வரும், வாழ்க்கையே சிறப்பானது அப்படின்னு படுது. ஒரு இது படிச்சதுக்கு அப்புறமா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் மனசுக்குள்ள வரும். நாம கூட ஒன்று செய்யலாமே அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு வரும், தேடல். தேடல். அந்த தேடலை நம்மளுக்குள்ள உருவாக்குறது தான் இது பண்ற வேலை. அடுத்து என்ன புத்தகம்? அடுத்து என்னுடைய நண்பர் சோம வள்ளியப்பன் எழுதிய புத்தகம் இட்லியாக இருங்கள். இட்லி தெரியும், அது ஒரு இனானிமேட் சப்ஜெக்ட், நாம மனிதர்கள் ஆயிற்று அப்படின்னு நினைப்பீங்க. இவர் பேச சொல்லுற விவரம் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ம்பாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக நம்ம இன்டெலெக்சுவல் இன்டெலிஜென்ஸை பேசியிருக்கோம். ஐக்யூ பத்தி ஐக்யூ. அந்த ஐக்யூ பெரும்பாலும் மொழி அறிவாகவும் தர்க்க ரீதியான அறிவாகவும் கணக்கு சம்பந்தப்பட்ட அறிவாகவுமே இருந்திருக்குது. மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல்பாங்க, லிங்குவிஸ்டிக் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை தீர்வு காண்பது எப்படி, ஒரு இலக்கை அடைவது எப்படி. அதுக்கு குறுக்கல நீங்க நல்லவனா இருக்கணுமா, யாரெல்லாம் காயப்படுத்தினீங்க ஏமாற்றினீங்க அதெல்லாம் அதுல இருக்காது. நீங்க வின் பண்ணீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் அதுல இருக்கும். இப்போ புதுசா கடந்த 20 ஆண்டுகளாக உலகம் பூராவுமே அது மட்டுமே போதாது. இந்த நான் கோல்டு மெடல் வாங்கிட்டு நான் ஒரு ஆபீஸ்ல மேலாளராக ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட வந்து என்னுடைய குழுவில் சேர்ந்தீங்கன்னா நான் உங்களை ஏளனமா பாக்குறேன். ஏன்னா நான் கோல்டு மெடலிஸ்ட், நீங்க 60 மார்க் தானே வாங்கினீங்க,
அதனால நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பல நேரங்களில் இவங்க மற்றவங்களை கோவப்படுத்திடுறாங்க, இணைந்து செயல்பட தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு உணர்வு சார்ந்த அதுக்கான அறிவுத்திறன் சொல்றாங்க. இது ஒரு கண் அது ஒரு கண்ணுன்னு சொல்றவங்களும் உண்டு. இவ்வளவு நாள் அதை பார்த்தாச்சு இனிமே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் ஐக்யூவை தாண்டி ஈக்யூ இமோஷனல் கோஷன்ட். இமோஷனல் கோஷன்ட் எடுத்தீங்கன்னா மற்றவங்களை புரிந்து கொள்வது எப்படி, இணைந்து செயல்படுவது எப்படி, அந்த ஸ்டீஃபன் கவி முன்னால் சொன்னது போலத்தான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்ப இந்த ஏரியா பாக்குறாங்க. எனக்கு ஏன் கோபம் வருது, இல்ல அவர் ஏன் கோவப்படுகிறார், எனக்கு ஏன் அவங்கள பிடிச்சிருக்குது, நான் ஏன் இந்த குழுல வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் அந்த டீமுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன், நான் ஏன் இந்த விளையாட்டு துறையை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு ஏன் படம் வரைவது பிடித்திருக்கிறது கணக்கு பிடிக்கவில்லை. அந்த மாதிரி உங்களை நீங்களே கண்டுபிடிக்க இது தன்னிலை சார்ந்த அறிவுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது தன்னிலையிலிருந்து நான் உங்களோடு சேர்ந்து பழகுவதற்கான இன்டர்பர்சனல் அறிவுன்னு சொல்லுவோம். நெருக்கமான உறவு முறைகளை வளர்த்துக் கொள்வது எப்படி, உணர்வுகளை புரிந்து கொள்ள. நீங்க நடந்து வர்றப்பவே உங்க பார்வையிலேயே, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலயே நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க, சோர்வா இருக்கிறீங்க, ஏதோ கவலையா இருக்கிறீங்க, ஏதோ வின் பண்ணிட்டீங்க, இந்த கண்ணுக்குள்ள சில சமயங்கள இது தெரியும், பாக்குற போதே நீங்க ஏதோ குறும்புத்தனம் பண்ணிவிட்டு மறைச்சிட்டு இருக்கிறீங்க. அது இந்த பிள்ளைகளை பார்த்தா தெரியும், அது வம்பு ஏதோ பண்ணிருக்கோம் சொல்ல தெரியாது, ஆனா கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியணும். இது பள்ளிக்கு போன அந்த பெண் குழந்தை சோர்வா வர்ற போதே அம்மா கண்டுபிடிச்சிருவா, என்ன ஆச்சு பள்ளிக்கூடத்துலன்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறது. தனியா சமையலறைக்கு கூட்டு போய் என்னன்னு கேட்டா ஆமான்னு சொல்லும். உனக்கு எப்படிமா தெரியும், அதான் நடையில தெரியுது அப்படிம்பாங்க. அதனால இந்த பாக்குற பார்வையிலேயே உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியணும். சொன்னாதான் அப்படிங்கறது அல்ல. சோ இந்த மாதிரி அறிவுகள் இப்போ தன்னிலை சார்ந்த அறிவு, படகுமுறை சார்ந்த அறிவு, உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற அறிவு, ஒரு இடத்தை அழகா வைத்துக் கொள்கிற கலைநயம் சார்ந்த அறிவு, நம்ம உடல் சார்ந்த அறிவு, இதெல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அதை வந்து எப்படி இட்லியோட எப்படி அவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேர் இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, ரொம்ப ஈஸியா கேஷுவலா வச்சுக்கோம், பம்புக்காக ஒரு வைத்த பெயர் இட்லின்னு வச்சுக்கோம். எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எழுதுறது பெருசா இருக்குது. இப்ப முத்தையா ராமநாதன் பேரை விட சுருக்கமா ராமன் கூப்பிட்டா அழகா இருக்குது இல்ல, அது போல சுருக்கமா இட்லின்னு வச்சிருக்கிறாரு இவர். அதுல ஏராளமான அலுவலகம் சம்பந்தப்பட்ட, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட, தனி மனிதனுடைய விருப்ப வெறுப்புகள் சம்பந்தப்பட்ட எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருது, எப்படி பழகுறாங்க. ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு மேலாளரோட பெருசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப உள்ள வந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்ந்தவர் இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நீ அவர்கிட்ட இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறது ரொம்ப தப்புன்னு. ஆனா இவர் உள்ள நுழைஞ்சார், அவர் தோள் மேல கை போட்டுக்கிட்டு கோமா இருக்கீங்க போல இருக்குது, வாங்க நம்ம காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தோல் மேல கையும் போட்டுட்டாங்க, காபி சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல எப்படி சத்தம் போட முடியாது. அது வந்து ரொம்ப அழகா பக்குவமா கையாளுகிற செய்தி. இந்த சோமவள்ளியப்பன் இதை பற்றி ஏராளமான தகவல் தர்றாரு. குடும்பத்துல எப்படி நடக்கும், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நடக்கும், உறவு முறைகள் எப்படி நடக்கும், அலுவலகத்தில் எப்படி நடக்கும், ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது, அது சரியா நடந்ததா, இன்னும் அழகுபடுத்துவது எப்படி, நேர்த்தியாக செய்வது எப்படி, புரிந்து கொள்வது எப்படி, அந்த கோபங்களை, இந்த நெகட்டிவ் இமோஷன் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் குறைப்பது எப்படி, அந்த பழகுமுறைகள் வளர்த்துக் கொள்வது எப்படி, அதை பற்றி மிக அழகாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. என்னதான் வந்து படிச்சு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ரெடி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இது ஒன் ஆஃப் த தகுதியா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். அற்புதமான சில நூட்களை பற்றி, அதில் இருக்கும் அரிய தகவல்களை பற்றி நம்மோட முத்தையா ராமநாதன் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இன்னும் வேறொரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நான் மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றதுல மிக்க நன்றி. பெப்பர்ஸ் டிவிக்கும் ரஞ்சன் உங்களுக்கும் ஏராளமான நன்றி. வணக்கம். The 7 habits of highly effective people, uncommon wisdom, your best year yet, ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் மற்றும் இட்லியாக இருங்கள் ஆகிய 5 அரிய புத்தகங்களை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை எழுத்தாளர் முத்தையா ராமநாதன் அவர்கள் நம்மளோட சுவாரஸ்யமா பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். எங்க நிகழ்ச்சியை பத்தி எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னாலோ இல்ல நீங்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி www.pepperstv.com. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்துடனும் சில புத்தகங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.